வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் வந்து ஒரு பருக்க கூட மிஞ்சாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காலி ஆயிரும். இதை சைடிஷாக ஆம்லெட்டோடு சாப்பிட்லாம், அப்பளம் வடகத்தோடு சாப்பிட்லாம், துவையலோடு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலை, ஏன்னா நாங்கள் ஒரு வீடு மாறுபடி வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் போட முடியலை. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், அதனால் ரெண்டும் சேர்த்து வந்ததுனால ரொம்ப சிரமமாக இருந்ததுனால லாங் வீடியோ போட முடியலை. இன்ஷா அல்லாஹ் இப்போ லாங் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும், மறந்துடாதீங்க. இந்த குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கருவாடு கருணக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 25 கிராம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2, பச்சை மிளகாய் 4 நறுக்கி வச்சுருக்கேன், கருணக்கிழங்கு 3 வேக வச்சு வச்சுருக்கேன். கருவாடு பாருங்கள், நெய் மீன் கருவாடு, இது நல்லா 2 துண்டு பெரிய துண்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற வச்சுக்குவோம். இது அரிசி கலந்த தண்ணி, அதை வச்சு ஊற வைக்கிறேன். புளி ஊற வச்சாச்சு, வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் எவ்வளவு இருக்கும்னா ஒரு 75 மில்லி இருக்கும். இந்த அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியணும். நல்லா பொரியட்டும். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலை, ஏன்னா வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணோம், அதனால் வீடியோ போட முடியல. என்னோடய பொண்ணு கல்யாணம் வேறு வந்துச்சு, அதனால் வீடியோ போட முடியலை. இப்போ கொஞ்ச நாளாக லாங் வீடியோ போட முடியலை. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் டெய்லி வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் வீடு இன்னும் ஷிஃப்ட் பண்ண கொஞ்சம் வேண்டியிருக்கு, அதனால் அது வரையும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுவேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இப்போ வாங்க, இப்போ இது நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் 300 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நானும் ரொம்ப குழம்பு வைக்கல, கொஞ்சமாக தான் வைக்கிறேன், திரட்டின மாதிரி. ஆனாலும் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த கருவாடு கிழங்கு போட்டு வைக்கிற இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். எவ்வளோ சாதம் செஞ்சாலும் அதில் சாதம் இருக்காது சட்டியில், அம்புடுமே டக்குன்னு காலி ஆகிரும். ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் இருக்காது, அம்புடும் காலி ஆகிரும். அம்புட்டு ருசியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் அளவு வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் வீடு சரியாக ஃபிக்ஸ் பண்ணலை, ஆனால் அதில் தான் சமைச்சிட்டு ஒரு 2 நாளாக சமைக்கிறேன். மற்றபடி கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து 2 நாளாக சமைச்சிட்ருக்கேன், என் வீடியோ போட நேரமே இல்லை. இப்போ தான் இந்த குழம்பு செய்கிறேன். இந்த குழம்பு செய்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ சேர்த்தா நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் இருக்குது, இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் மொச்சை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வரட்டும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கருவாடை சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவாடையும் இதை சேர்த்துக்கலாம். கருவாடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவாடு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன், அதனால தான் பெரிய துண்டாக 2 துண்டு சேர்த்துருக்கேன். பார்க்கல உங்களுக்கு சின்னதாக தெரியுது, ஆனால் இது நல்லா பெரிய துண்டு 2 துண்டு சேர்த்துருக்கேன். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் குழம்பு வைக்கல உப்பு மட்டும் நிதானமாக பார்த்து சேர்க்கணும். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால் நிதானமாக பார்த்து சேர்க்கணும் உப்பு மட்டும். கருவாடை போட்டோன்னே ரொம்ப பயங்கரமான ஸ்மெல் வருது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாடை. இந்த கருவாடோடு சேர்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான் அது. இதில் 1 ஸ்பூன் நல்ல ஒரு நார்மலான டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் தூள்லாம் கிடையாது, வீட்டில் இருக்க சில்லித்தூள் தான் அது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கலர் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது அதில் சேர்த்தாச்சு. இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் அரிசி கலந்த தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணியோட சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து கருவாடை சேர்த்துக்கனால உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், உரப்பும் ரொம்ப இருக்காது, காரமும் நல்லாயிருக்கும். இந்த மிளகாத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கருணக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடிக்குவோம். கார் அடிக்குது வீட்டுக்குள்ளே, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது இந்த வீடு. மூடியாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும், நல்லா கொதிக்கணும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கருணக்கிழங்கு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. இப்போ சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் மூடி போட்டு மூடிக்குவோம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புல இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டை அந்த குழம்போடு சேர்ந்து வெந்து வரையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் கொத்து ஊற்றியும் முட்டையை கொத்து அதில் ஊற்றி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ
ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த குழம்பு முட்டை வந்து குழம்போடு சேர்ந்து அப்படி வெந்து வரையில் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதோடு சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு முடிக்கிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். நல்லா ஜம்முன்னு இருக்கும் குழம்பு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படி சிம்மில் இருந்துச்சுன்னா அப்படி கண்ணை பறிக்கும் பார்க்குறதுக்கே, அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆனால் மூடி போட்டு முடிக்கிட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் செல்லட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, எம்மியாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது, சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாதையே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அமுக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது ஜம்முன்னு. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.